الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தானது. அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றிய அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷஹீதான சாலிஹான முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் இறையச்சத்தையும் பயபக்தியையும் தந்தருள்வானாக. எமது முடிவுகளை நல்லதாக அழகானதாக ஆக்கி அருள்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நோய் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று அம்ராதுல் பதன், உடலுடைய வியாதி. மற்றொன்று அம்ராதுல் கல்ப், உள்ளத்துடைய வியாதி. உடலுடைய வியாதியை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் அதனை அலட்டிக் கொள்ளவில்லை, அதை பெருசுபடுத்தவில்லை. ஏனென்றால் சில வேளை உடலுடைய வியாதி பல 200-300 வருடம் வாழ்ந்து அமல் செய்து அடைய முடியாத அந்தஸ்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்துவிடும். உடலுடைய வியாதி அவருடைய பாவங்களிலிருந்து அவரை கழுகி சுத்தமாக்கி உயர்ந்த பதவிகளை வரை கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆகையினால் உடலுடைய வியாதியை நாங்கள் ஆசைப்பட வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இடத்திலே ஸஹத்தையும் ஆஃபியத்தையும் வேண்ட வேண்டும். ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும். அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரிலே வியாதி உடலுக்கு வந்தால் அதனை பொருந்திக் கொள்ள வேண்டும். எனவே உடலுடைய வியாதி சிலவேளை மனிதனுக்கு இபாதத்தினால் அடைய முடியாத பதவிகளை பெற்றுக் கொடுத்துவிடும். ஆகையினால் குர்ஆன் உடலுடைய வியாதியை பற்றி பெரிய அளவிலே அலட்டிக் கொள்ளவோ அதை பெருசுபடுத்தவோ இல்லை. மரதுன் என்றால் அரபியிலே நோய் என்பது பொருள். குர்ஆனை புரட்டினால் பல இடங்களில் மரதுன் என்று வருகிறது. அங்கெல்லாம் எடுத்து பார்த்தால் எந்த வியாதியை பற்றி குர்ஆன் பேசுகிறது? குர்ஆன் ஒரு நோயை பற்றி பேசுவதாக இருந்தால் அது மிக பயங்கரமானது. அது கேன்சரை பற்றி பேசுகிறதா, அல்லது கிட்னி ஃபெயிலாகுவதை பற்றி பேசுகிறதா, பிரெயின் டியூமரை பற்றி பேசுகிறதா? எந்த வியாதியை நோயை பற்றி குர்ஆன் பேசுகிறது என்று புரட்டி பார்த்தால் அது உடலுடைய அந்த வியாதிகளை பற்றி பேசவில்லை. அது கல்புடைய உள்ளத்துடைய நோயை பற்றி வியாதியை பற்றி பேசுகிறது. குர்ஆனை திறந்தவுடனே
சூரா பக்கரா முதல் ஜுசு ஆரம்பத்தினுடைய 2வது பக்கத்தில் 10வது ஆயத்திலேயே ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்குகிறது என்று சொல்கிறது. அப்படியே தொடர்ந்து போனால் மாயிதா சூராவிலே ஃபதரல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், சூரா தௌபாவிலே இது யக்கூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் வஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், சூரத்துல் அஹ்ஸாபிலே மீண்டும் இது யக்கூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபலா தக்தஅன பில் கவுல் ஃபயத்மா அல்லதீ ஃபீ கல்பிஹி மரத், சூரத்துல் அஹ்ஸாபிலே மீண்டும் சொல்கிறது ஃபலா தக்தஅன பில் கவுல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைமார்களை பார்த்து சொல்கிறது, நீங்கள் திரை மறைவாக இருந்து பேசினால் கூட அதே சூரா அஹ்ஸாபிலே தான் வைதா சஅல்துமூஹுன்ன மத்தான் ஃபஸலூஹுன்ன மின் வராயில் ஹிஜாப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைமார்களுடன் திரை மறைவிலே இருந்து பேசுங்கள் கேளுங்கள் என்ற கட்டளையை பிறப்பிக்கின்ற குர்ஆன், திரைக்கு பின்னால் இருந்து பேசினால் கூட நீங்கள் நளினமான இனிமையான குரலிலே பேச வேண்டாம். ஏனென்றால் ஃபயத்மா அல்லதீ ஃபீ கல்பிஹி மரத், உள்ளத்திலே வியாதி உள்ள ஒருவன் அவனுக்கு உருவத்தை பார்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை, குரலை கேட்டாலே அவன் உங்கள் மீது ஆசைப்படுவான். இந்த குரலை வைத்து அவன் அந்த குரலை உடையவர் எப்படி இருப்பார் என்று மதிப்பான். அவனுடைய கல்விலே வியாதி இருக்குகிறது, அவன் அந்த குரலை கேட்டு ஃபயத்மா அல்லதீ ஃபீ கல்பிஹி மரத், கல்விலே வியாதியுள்ளவன் உங்கள் மீது தவறான எண்ணமும் ஆசையும் கொள்ளுவான் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்படி குர்ஆனை நாங்கள் புரட்டுகின்ற போது ஓதுகின்ற போது மரதுன் மரதுன் என்று குர்ஆன் பேசுவதெல்லாம் கல்புடைய உள்ளத்துடைய வியாதிகளை பற்றி. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளத்துடைய வியாதிகளுக்கு உலகத்திலே நாங்கள் சிகிச்சை செய்து அதற்குரிய பரிகாரத்தை காணாவிட்டால் நாளை மறுமையிலே அதற்கான சிகிச்சை செய்கின்ற இடமாக நரகலோகம்தான் இருக்கும். யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், அந்த மறுமையுடைய நாள் பணபலமோ குடும்ப பலமோ பயனளிக்காத கை கொடுக்காத அந்த நாளையில் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், நோயற்ற சலீமான சலாமத்துடைய ஆரோக்கியமான உள்ளத்தோடு யார் வருகிறாரோ அவர்தான் அங்கே வெற்றி பெறுவார் என்று குர்ஆன் சொல்கிறது. நோயற்ற உடலோடு அல்ல, நோயற்ற பிகல்பின் சலீம், சலீமான கல்புடன் சலாமத்துடைய உள்ளத்துடன் யார் வருகிறாரோ அவர்தான் நாளை மறுமையிலே பயன் பெறுவார் வெற்றி பெறுவார் என்ற கருத்தை குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளத்துடைய வியாதிகள் பலது இருக்குகின்றன. உலக ஆசை, பண ஆசை, பதவி மோகம், நான் என்ற அனானியத் அகம்பாவம், பெருமை, கர்வம், மமதை, இவைகளெல்லாம் கல்புடைய வியாதிகள். இன்று நாட்டிலும் சமூகத்திலும் குடும்பங்களிலும் இருக்குகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் உடலுடைய வியாதி அல்ல, கல்புடைய வியாதி. உள்ளங்களிலே வியாதி இருக்குகின்ற காரணத்தினால் பல வகையான பிரச்சனைகள் சமூகத்திலே. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கல்புடைய வியாதிகளில் பெரியொரு நீண்ட பட்டியல் இருந்த போதிலும் முக்கிய இடத்தை வகிக்குகின்ற ஒரு வியாதிதான் பெருமை, தற்பெருமை, மமதை, அகம்பாவம் என்று சொல்லுகின்ற கிபரும் உஜுபும். பெருமை மனிதனுக்கு அதனுடைய பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. பெருமை என்பது ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனிடத்திலே அதனுடைய சைடு எஃபெக்ட் என்று சொல்வார்களே, ஒரு நோய்க்கு பக்க விளைவுகள், அதனுடைய அடையாளங்கள் என்று சொல்வதைப் போல அதனுடைய பக்க விளைவுகள் பலவிதத்திலும் அது வெளிப்படும். பெருமையுள்ளவனுக்கு கோபம் வரும், அவருக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவார், தன்னை மதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பார். அந்த மதிப்பு கிடைக்காத போது அந்த இடங்களில் அவர் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டிருப்பார். பெருமையுள்ளவன் எல்லோரோடும் சண்டை பிடித்துக் கொண்டிருப்பான். பெருமையின் காரணமாக அவருக்கு பதவி மோகம் வரும். பெருமை என்றால் நான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அந்த பெருமையின் எண்ணத்தை நிறைவு செய்ய, பூர்த்தி செய்ய அவருக்கு பதவி தேவைப்படும்.
நான் பெரியவனாக ஆக வேண்டுமானால், என்னை மதிக்க வேண்டுமானால், அந்த பெருமை அவனை பதவியின் பக்கம் இழுத்துச் செல்லும். பதவிக்காக அவன் எதையும் செய்வான். ஹுப்புல் ஜாஹ் அக்தரு மின் ஹுப்பில் மால். பண மோகத்தை விட பதவி மோகம் பயங்கரமானது. அது ஊர் நிர்வாகமாக இருக்கட்டும், பள்ளி நிர்வாகமாக இருக்கட்டும், நாட்டின் நிர்வாகமாக இருக்கட்டும், பெருமையின் காரணமாக அந்த பதவி மோகம் வரும் என்று இருந்தால் அது மிக நாசகரமான விளைவுகளை ஏற்படுத்தும், அழிவுகளை ஏற்படுத்தும். பதவியை அடைவதற்காக அவன் எதையும் செய்வான். பதவி கிடைக்காத போது அவன் சும்மா இருக்க மாட்டான். பதவியிலே உள்ளவர்களை, பொறுப்பிலே உள்ளவர்களை குறை சொல்லிக் கொண்டு திரிவான். அதிலே எப்படியாவது அவரை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று துடிப்பான். இந்த பெருமை அவனை இதையெல்லாம் செய்ய வைக்கும். பெருமை பணமோகத்தை ஏற்படுத்தும். நான் மதிக்கப்பட வேண்டும், அடுத்தவர்களை விட பணத்திலே மேலே இருக்க வேண்டும் என்று பணத்திலே மோகத்தை ஏற்படுத்தும். ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹிமஹுல்லா அவர்கள் பெருமையை பற்றி விரிவான ஒரு கிதாப் எழுதினார்கள். அந்த புத்தகத்துக்கு அவர்கள் என்ன பெயர் வைப்பது என்று நீண்ட நாட்களாக யோசித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அந்த புத்தகத்துக்கு, நூலுக்கு தெரிவு செய்த பெயர் உம்முல் அம்ராத். அற்புதமான ஒரு பெயரை வைத்தார்கள். உம்முல் அம்ராத், எல்லா நோய்களுக்கும் தாய் நோய், எல்லா நோய்களையும் உருவாக்குகின்ற தாயான நோய் அது. அந்த நோய் வந்தால் ஏனைய குழந்தைகளை தாய் பெற்றெடுப்பதைப் போல அந்த நோயின் விளைவாக இன்னும் எத்தனையோ நோய்கள் அவரிடத்திலே உருவாகும், பிறக்கும். அந்த நோய் இன்னும் எத்தனையோ நோய்களை உருவாக்கும் என்ற ஆழமான கருத்துடைய ஒரு பெயரை அந்த நூலுக்கு வைத்தார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமை என்பது மிக மோசமான, பயங்கரமான ஒன்று. சிலர் நினைப்பார்கள், பணம் இருந்தால் அவரிடத்திலே பெருமை இருக்கும், பணக்காரர் பெருமை பிடித்தவர் என்றெல்லாம் தீர்மானித்து விடுவார்கள். இல்லை, அப்படி ஒன்று இல்லை. பணம் இருந்தும் பணிவோடு, பக்குவத்தோடு, அடக்கத்தோடு இருக்குகின்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பணத்தினாலும் பெருமை வரும் என்பது உண்மை. ஆனால் பணம் இருப்பவர்கள் எல்லோரும் பெருமை பிடித்தவர்கள் என்பது பிழையான தீர்வு. பெருமையின் வழிகள் அபுவாபுல் கிபரி தமானியத்துன், பல வழிகளில் பெருமை வரும். அல் மாலு வல் ஜமால், அல் கமாலு வல் ஜமால். ஒருவருடைய திறமையினால் பெருமை வரலாம், அழகினால் பெருமை வரலாம். தன் உடல் அழகு, குரல் அழகு, அறிவு, திறமை, ஆற்றல், பொருள் அழகு, அவருடைய வாகனம் அழகு, போன் அழகு, ஆடை அழகு, அதனால் கூட ஒரு வகையான பெருமை, மமதை அவரை உள்ளே வளர்ந்து கொண்டு வரும். அழகாக இருக்க வேண்டும், அழகாக உடுத்த வேண்டும், அழகை விரும்ப வேண்டும் என்பது தடை அல்ல. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால. அல்லாஹ் அழகானவன், அல்லாஹு தஆலா அழகை விரும்புகிறான். ஆனால் அந்த அழகை வைத்து பெருமை அடிப்பது, பெருமைக்காக வேண்டிய அழகை எதிர்பார்ப்பது, அதுதான் கூடாத ஒன்று. திறமையினாலும் பெருமை வரும், அழகினாலும் பெருமை வரும். அல் மாலு வன் நவாலு, பணத்தினால் பெருமை வரும், கொடை கொடுப்பதினால் பெருமை வரும். அதற்காக கொடை கொடுக்க கூடாது என்பதல்ல. அந்த கொடை கொடுப்பதை பிறருக்கு கொடுக்குகின்ற போது, நான் எல்லோருக்கும் கொடுக்குகிறேன், நான் தான் அவருக்கு கொடுத்தேன், நான் தான் இவருக்கு இதை வாங்கி கொடுத்தேன், நான் தான் அவருக்கு உதவி செய்தேன், நான் 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 என்ற அந்த மமதை அவரை அறியாமல் உள்ளே வளர்ந்து கொண்டே வரும். அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு ரகசியமாக தர்மம் கொடுப்பது, தான் கொடுத்த கொடைகளை சொல்லாமல், சொல்லி காட்டாமல் மறைப்பது, பெருமையின் அடையாளங்களோ அறிகுறிகளோ அந்த கொடையிலே இல்லாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். கொடுத்து விட்டு அதை மேடையிலே சொல்ல வேண்டும், என் பேர் ஸ்டேஜிலே வர வேண்டும், நானும் கொடுத்தேன் என்பதற்கு பேர் பட்டியலிலே, புத்தகத்திலே பதிவாக வேண்டும். பேருக்காக, புகழுக்காக கொடை கொடுக்குகின்ற போது
அந்த கொடையினால் தர்மத்தினால் கெட்ட விளைவுகள் உண்டாகும். அதில் ஒன்று பெருமை. அல் இல்மு வல் அமாலு, பெருமை என்பது அறிவு இல்மினாலும் வரும். பக்குவமற்ற தஸ்கியா இல்லாத உள பரிசுத்தம் இல்லாத இல்மினால் பெருமை வரும். இபாதத்தினாலும் பெருமை வரும். மனிதன் இல்மிலே அதிகரிக்கும் போது, பேரு புகழ் வருகின்ற போது அவர் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். மரத்தினுடைய கனி கூடுகின்ற போது கொப்புகள் குடிவதைப் போல, அது பணிந்து விடுவதைப் போல அறிவு கூட பேரு புகழ் அதிகரிக்க அவர் பணிந்து விட வேண்டும், குனிந்து விட வேண்டும். அன்பான சகோதரர்களே, இல்மினாலும் பெருமை வரும், அமலினாலும் பெருமை வரும். நாங்கள் அமல் செய்கின்ற போது, நான் எப்போது முன்சப்பிலே தொழுகிறேன், நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன், நான் இமாம் ஜமாத்துடன் தொழுகிறேன், நான் 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 என்ற அந்த அனானியத் ஒரு சிலையாக அவரை அறியாமல் உள்ளே வளர்ந்து கொண்டு வரும். பிறகு அவன் மோசம், இவன் மோசம், அவன் அப்படி, இவன் இப்படி என்று அடுத்தவர்களை தாழ்வாக நினைப்பது, அடுத்தவர்களை தாழ்த்தி பேசுவது, அடுத்தவர்களுடைய குறைகளை தேடுவது, இவைகள் எல்லாமே பெருமையினுடைய வெளிப்பாடுகளும் பக்க விளைவுகளும். அல்-அஹ்லு வல் இயால், குடும்பம், மனைவி, மக்கள், பிள்ளைகள், இதால் கூட பெருமை வரலாம். நான் இந்த பரம்பரை, நான் யாரு தெரியுமா, இன்னாருடைய மகன், நான் இந்த குடும்பத்திலே உள்ளவன், எங்க அப்பாவை தெரியுமா, எங்க பாப்பாவை தெரியுமா, அவரை அறியாமல் பெருமை வளரும். என் மனைவி அப்படி, என் பிள்ளை இப்படி, திறமையாகவும் நல்லவர்களாகவும் இருப்பது பிரச்சனை இல்லை, அது வரவேற்கத்தக்கது, விரும்பத்தக்கது. ஆனால் அதை சொல்லி சொல்லி பெருமை அடிப்பது, அதை சொல்லி சொல்லி தன்னை பெரியவனாக ஆக்குவது, அதை கூறி கூறி மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன், சிறந்தவன் என்பதை உருவாக்க நினைப்பது, இது பெருமையின் விளைவு. இப்லீஸ், மலக்குகளோடு இருந்த இப்லீஸுக்கு வந்த பெருமை பணத்தால் வந்த பெருமை அல்ல, அவனுடைய இல்மாலும் திறமையாலும் இபாதத்தாலும் வந்த பெருமைதான் அவனை அவ்வளவு தூரம் அல்லாஹ்வின் சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாக்கியது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமை என்பது பயங்கரமான ஒரு நோய். அவரை அறியாமல் உள்ளே ஒரு சிலையாக அது வளரும். சரியான முறையில் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாவிட்டால், உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ளாவிட்டால், தனக்கு அந்த நோய் இருக்குகிறது என்ற உணர்வை நாங்கள் சரியாக புரிந்து அதற்குரிய வைத்தியத்தை செய்யாவிட்டால், கண்ணியமான சகோதரர்களே, அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த சிலை பிறகு அவனை எல்லோருடனும் முட்ட வைக்கும். எனக்கு இன்விடேஷனை முறையா தரவில்லை, நான் அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன் என்று அடம்பிடிப்பார். அழைப்பு கொடுத்தார்களாம், முறையாக கொடுக்கவில்லையாம், அவருக்கு மரியாதையோடு சொல்லவில்லையாம். இதை உள்ளே உள்ள சிலை அவனை அப்படித்தான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீ போகாதே, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்பது, அவன் காலடியில் வந்து தலை குனியட்டும், 4 பேருக்கு முன்னால் அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும், கேட்கவை என்று அந்த உள்ளே உள்ள சிலை அவனை வழி நடத்தும். எல்லோரிடமும் மதிப்பை எதிர்பார்ப்பான், மனைவியோடு மதிப்பை எதிர்பார்ப்பான். மனைவி மதிக்கவில்லை என்பதை வெளியிலே சொல்ல மாட்டான், ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும். என்னை மதிக்கவில்லை என்ற அந்த உள்ளே உள்ள சிலை அவனை கோபப்படுத்தும். என்னை மதிக்கவில்லை, மரியாதை செய்யவில்லை. சகோதரர்களே, மனைவியிடம் என்ன மரியாதை? மனைவி அன்பு, பாசம், நேசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டிய உறவு அது. அங்கு ஆசிரியர் மாணவர் அல்ல, முதலாளி தொழிலாளி என்ற உறவு அல்ல. வீட்டுக்குள்ளே போகுகின்ற போது தாய் தகப்பனிடம், பிள்ளைகளிடம், மனைவியிடம் மரியாதையை எதிர்பார்ப்பவன் முட்டாள் என்று ஒரு கவிஞர் சொல்லுகிறார். செருப்பை கலட்டி வெளியே வைத்து விட்டு போவதைப் போல வெளியே உள்ள உங்களுடைய மரியாதை, கௌரவம், அறிவு, பட்டம், பதவி எல்லாவற்றையும் செருப்போடு
ஷூரக்கிலே கலட்டி வைத்துவிட்டு வீட்டுக்குள்ளே சாதாரண ஒரு தகப்பனாக, பாசமுள்ள ஒரு கணவனாக, அன்புள்ள ஒரு தகப்பனாக, இரக்கமுள்ள ஒரு பிள்ளையாக வீட்டுக்குள்ளே செல்லுங்கள். வெளியிலே நான் அதிபர், வெளியிலே நான் டாக்டர், வெளியிலே என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த பதவிகள் எல்லாம் ஊருக்கும் உலகத்துக்கும். வீட்டுக்குள்ளே பதவி மரியாதையை எதிர்பார்ப்பவன் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை அவனால் வாழ முடியாது. இந்த பெருமை என்ற சிலை அவனை எல்லா இடத்திலும் முட்ட வைக்கும், மோத வைக்கும். எனக்கு நிகழ்ச்சி தரவில்லை, அது அவருக்கு ஒரு பிரச்சனை. ஸ்டேஜில் அவருடைய பெயரை சொல்லவில்லை, விழாவிலே அவருடைய பேரு வரவில்லை, அது ஒரு பிரச்சனை. பேரு வந்தது, ஆனால் இரண்டாவது சொன்னார்களாம், கடைசியாக சொன்னார்களாம், அது வேறொரு பிரச்சனை. இதுவெல்லாம் உள்ளே உள்ள நான் என்ற சிலை அவரை எல்லா இடத்திலும் முட்ட வைத்துக் கொண்டு மோத வைத்துக் கொண்டிருக்கும். அடுத்தவர்களுடைய குறைகளை தேடுவான். என்னை எல்லோரும் புகழ வேண்டும் என்று நினைப்பான். அல்லாஹ் என்னையும் பாதுகாக்க வேண்டும், உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இது பயங்கரமான ஒரு வியாதி. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த மிம்பர் மேடைகள் கூட ஆபத்தானது, ஆபத்தானது. அல்லாஹ் தஆலா தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அவர் எல்லா இடத்திலும் தனக்குரிய மரியாதை எதிர்பார்ப்பார், தன்னை புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். வேறு யாரையாவது புகழ்ந்தால் அவருக்கு பிடிக்காது, அவருடைய குறையை அவர் சொல்லுவார். ஆனா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் யார் தெரியுமா என்று இவர் அவரை மட்டம் தட்டுவார். ஏன்? அவரை உயர்த்தி விட்டால் நான் தாழ்ந்து விடுவேனோ, நான் தானே உயர வேண்டும் என்ற அந்த சிலையுடைய உணர்வு அவரை வேறு யாரையாவது புகழ்வதை கூட அவருக்கு சகிக்காது. யாரு புகழப்படுகிறாரோ அவரை மட்டம் தட்டுவார். அடுத்தவர்களுடைய குறைகளை தேடி அவரை கீழே போட பார்ப்பார். ஏன்? மேலே உள்ளவர்களை நான் கீழே போட்டு விட்டால் நான் பெரியவனாக ஆகிவிடுவேனே என்ற பிழையான ஒரு சிந்தனை, மனப்பதிவு அவருக்கு இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அவருக்கென்ற ஒரு இடத்தை அவர் எதிர்பார்ப்பார். ஒரு சாப்பாட்டுக்கு போனால் அவர் எல்லோருடனும் உட்கார மாட்டார். இங்கே முன் சகனிலே 3 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், இடம் இருக்கிறது, உட்காருங்களே என்று சொன்னாலும் உட்கார மாட்டார். இவர்களோடு நான் உட்காருவதா என்ற அவருடைய சிலை அவரை உட்கார விடாது. அவர் அப்படியே பார்ப்பார், என்ற தரத்துக்கு உள்ளவர்கள் யார் இருக்கிறார், அங்கே போய் உட்கார்ந்து கொள்வார், அவர்களோடு சேர்ந்து கொள்வார். அந்த அவர்களுக்கு கிடைக்கிற மரியாதையில் தனக்கும் மரியாதையும், அவர்களோடு சேர்ந்து நானும் பெரியவனாக ஆக வேண்டும் என்ற அந்த நினைப்பு, அந்த சிலை, நான் என்ற சிலை அவரை ஏழைகளோடு புலங்க விடாது, ஏழைகளோடு உட்கார விடாது. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த பயங்கரமான கல்புடைய வியாதியை நாங்கள் இனம் காண வேண்டும். ஒரு நோய் ஒருவருக்கு இருக்கிறது என்று தெரியாவிட்டால் அவர் இன்னும் அந்த நோய் வளர்ந்து கொண்டு போகுகின்ற வேளையிலே அவர் ஈடுபடுவார். அல்லாஹ் பாதுகாக்க, ஒருவருக்கு கேன்சர் இருக்கிறது அவருக்கு தெரியாதென்றால், சுகர் இருக்கிறது அவருக்கு தெரியாதென்றால், அவர் அதை பற்றி அலட்டிக் கொள்ள மாட்டார். சிரித்துக் கொண்டு விளையாடிக் கொண்டு கண்டதையும் தின்று கொண்டு இருப்பார். எப்போது எனக்கு இந்த நோய் இருக்கிறது என்றதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரோ, புரிகிறாரோ, உணர்கிறாரோ, அவருடைய வாழ்க்கை மாறிவிடும். எல்லோருடனும் எனக்கு ஒரு பாரதூரமான நோய் இருக்கிறது, துஆ செய்யுங்கள் என்று சொல்லுவார். அடக்கமாக இருப்பார். அவர் அந்த நோய்க்குரிய வைத்தியத்தை செய்ய முற்படுவார். என்ன ஆனாலும் பரவாயில்லை, வைத்தியம் செய்ய வேண்டும் என்று எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு வைத்தியத்திலே கவனம் செலுத்துவார். இது உடலுடைய வியாதியுடைய விடயத்தில் நாங்கள் எங்களுடைய அணுகுமுறை. ஆனால் அதைவிட பயங்கரமான, பாரதூரமான, மிக மோசமான கல்புடைய வியாதிகள் எங்களுக்கு இருக்கிறதா என்பது எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் ஏனோ தானோ என்று இருக்குகிறோம். இந்த கல்புடைய வியாதிகளை இனம் காண வேண்டும், அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை வைத்தியம் செய்து என்னை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். பெருமை இல்லாமல் பணிவாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். இஸ்லாம் ஒரு பண்பாடுள்ள, நாகரிகமுள்ள, பணிவான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறது. அதற்கான வழிகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. பெருமை இல்லாமல் பணிவை ஏற்படுத்திக் கொள்ள, பெருமையிலிருந்து எங்களை அப்புறப்படுத்திக் கொள்ள, பாதுகாத்துக் கொள்வதற்கான
பண்பாடுகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. பெருமையிலிருந்து இலாஜ் வைத்தியம் செய்வதற்கான சில விடயங்களை கற்றுத் தருகிறது. அதில் முதலாவது இஃப்ஷாவு சலாம், அப்ஷு சலாம், சலாத்தை பரப்புங்கள், எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள். அலா மன் அரஃப்த வ அலா மன் லம் தஅரிஃப், அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள், எல்லோரையும் மதித்து பேசுங்கள். சலாம் சொன்னால் சிரித்த மலர்ந்த முகத்தோடு சலாம் சொல்லுங்கள். யாராவது சலாம் சொன்னால் நல்ல முறையில் அவர்களுடைய முகத்தை பார்த்து பதில் சொல்லுங்கள். சலாத்திலே முந்திக் கொள்ளுங்கள். இது பெருமைக்குரிய ஒரு பரிகாரம். இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு வகையான விட்டமின்களை, ஒவ்வொரு வகையான பரிகாரங்களை கொண்டது, நோய்களுக்கான தீர்வுகளை கொண்டது. ஹதீஸிலே வருகிறது, அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரிஅ மினல் கிபர் அவ் பரிஉ மினல் கிபர். சலாத்திலே முந்திக் கொள்பவர் பெருமையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். அப்படியானால் சலாத்திலே முந்திக் கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுவிட்டால், மனிதர்கள் என்ற வகையில் ஏதாவது பேச்சு வழக்கில், நடைமுறையில், கொடுக்கல் வாங்கலில் முன்ன பின்ன நடக்கலாம், அது இயல்பு. ஆனால் அப்படியான நேரத்தில் நாங்கள் முந்திக் கொண்டு போய் அவர்களிடம், அன்று கோபத்திலே நான் ஏதோ பேசிவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்கதான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் என்று மன்னிப்பு கேட்பவர், முந்தி சலாம் சொல்பவர், இவரை அல்லாஹ் பெருமையிலிருந்து பாதுகாப்பார். ஏன் என்று சொன்னால், பெருமைதான் அவரை பேச விடாது. நான் எதுக்கு அவனோடு பேசுவது, நான் என்ன தவறு செய்தேன், ஏண்ட ஒரு பிழையும் இல்லை, அவனை மன்னிப்பு கேட்க வைங்க, அவனை மன்னிப்பு கேட்க செய்யுங்க என்ற அந்த அனானியத்து, நான் 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 என்ற அந்த கிபருடைய சிலை இவரை மன்னிப்பு கேட்க விடாது. அதை உடைத்து எறிந்து விட்டு, அதை மிதித்து விட்டு முந்தி சென்று மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். மன்னிப்பு கேட்பது, முந்தி சலாம் சொல்லி ஒற்றுமையாகுவது, இது பெருமையிலிருந்து மனிதனை விடுவித்து விடும். இரண்டாவது, கண்ணியமான சகோதரர்களே, ஏழைகளோடு அதிகமாக புலங்குவது. ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஹிப்புல் மசாகீன் வஜாலிசுஹும், ஏழைகளை விரும்புங்கள். அஹிப்புல் மசாகீன், ஏழைகளோடு மஹப்பத்து வையுங்கள். அவர்களோடு வஜாலிசுஹும், ஒன்றர கலந்து அமருங்கள். சாதாரண மக்களோடு, எளிமையான மக்களோடு, ஏழ்மையானவர்களோடு புலங்குகின்ற போது பல வகையான கல்புக்கு நலவுகள் இருக்குகின்றன. அல்லாஹ் தந்த நியாமத்துகள் எங்களுக்கு உணர வரும், உணர முடியுமானதாக இருக்கும். அல்லாஹ் எங்களை எவ்வளவு நல்லா வைத்திருக்கிறான் என்று நன்றி உணர்வு வரும். பிள்ளைகளை, சாதாரண ஏழைகளுடைய வீட்டுக்கு குடும்பங்களை அழைத்து செல்லுங்கள். அப்பதான் அவர்களுக்கு நாங்கள் நல்லாக இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த சுக்ருடைய தன்மை வரும். எங்களை விட பெரியவர்களோடு புலங்குகின்ற போது எங்களிடம் இருப்பது போதாது போதாது என்ற மனப்பான்மையும், அது மாதிரி நாங்களும் வாங்க வேண்டும், ஆக வேண்டும், நாம தான் இப்படி இருக்கிறோம், அவங்க எல்லாரும் முன்னேறாங்க, நாமளும் எப்படியாவது அப்படி ஆக வேண்டும் என்ற பேராசை, ஹிர்ஸ், அது உண்டாகும். நன்றி கெட்ட தன்மை உண்டாகும். எங்களை விட தரத்திலே செல்வத்திலே கூடியவர்களோடு மட்டும் புலங்குகின்ற போது நன்றி கெட்ட தன்மையும் பேராசையும் உண்டாகும். எனவே அல்லாஹ் தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல் லதீன யதுஊன ரப்பஹும், இந்த ஏழை சஹாபாக்களோடு நீங்கள் பொறுமையோடு அமர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஏழைகள், அவர்களோடு யாரு? சய்யிதுல் அம்பியா, இமாமுல் அம்பியா, அவ்வளவு அரசருக்கெல்லாம் பெரிய அரசர் என்று போட்ட முடியுமான ஒரு மாமனிதர், அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான், ஏழைகளோடு நீங்கள் பொறுமையோடு அமர்ந்திருங்கள் என்று சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, மூன்றாவது, சாதாரண வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும். பணிவு வரக்கூடிய பணிவிடைகளை செய்ய வேண்டும். பணிவிடை என்பதற்கே அது பணிவை விடையாக எங்களுக்கு தரும். பணிவு கிடைக்குகின்ற வேலைக்குத்தான் பணிவிடை என்று சொல்வது, ஹிதுமத் என்று சொல்வது. அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அடுத்தவர்களுக்கு வயதில் கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்கள், வயதில் மூத்தவர்களை முற்படுத்துங்கள், நோயாளிகளுக்கு பணிவிடை செய்யுங்கள். பள்ளிக்கு வருகிறோம், ஒரு நோயாளி வருகிறார், காலிலே செருப்பை எடுத்து ரக்கிலே வைக்க கஷ்டப்படுகிறார். நாங்கள் குனிந்து அந்த செருப்பை எடுத்து ரக்கிலே வைத்து விட்டால் என்ன ஆகிவிடும்?
இந்த பணிவிடைகள் பள்ளியை கூட்டலாம், டாய்லெட்டை கழுகலாம், ஹவுதிலே ஊத்தை இருக்கிறது கழுகி போடலாம், வீட்டிலே சாதாரண வேலைகளை செய்யலாம், வீட்டுக்கு முன்னே ரோட்டை கூட்டி விடலாம், முத்தத்தை கூட்டி விடலாம். இந்த சாதாரண வேலைகள் செய்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவ்வளவு பெரிய நபியுடைய பழக்கமாக இருந்திருக்கிறது. வீட்டு வேலைகள், தோட்டத்து வேலைகள், சாதாரண வேலைகளை செய்வது, குப்பைகளை அள்ளுவது. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவர்னரான பிறகு காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி அந்த விறகு கட்டை தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள். பஜாரினால் கடை தெருவிலே அப்படியே போகுகின்ற போது அப்துல்லா இப்னு ஹம்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்து, மா ஹமலக அலா ஹாதா வ அன்னல்லாஹ கத் அக்னாக அன் ஹாதா, உங்களுக்கு இப்படி ஒரு தேவை இல்லையே, நீங்கள் வசதியோடு இருக்குகின்ற ஒருவர், நீங்கள் உத்தரவிட்டால் அடிமைகள் விறகுகளை குமித்து விடுவார்களே, நீங்கள் ஏன் காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி கொண்டு இப்படி இந்த சாதாரண வேலையை செய்கிறீர்கள், அப்படி என்ன தேவை வந்தது என்று கேட்டார்கள். விறகு கட்டை கீழே வைத்தார்கள். அப்துல்லா இப்னு ஹம்தலா ரலியல்லாஹுடைய தோள் புஜத்திலே கையை வைத்து, சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மித்காலு தர்ரத்தின் மினல் கிப்ர், அணுவளவு கடுகளவு பெருமையுள்ளவன் சொர்க்கம் போக மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நான் பயப்படுகிறேன், எனது இந்த பதவியினால், செல்வத்தினால், எனக்கு மக்கள் தருகின்ற மரியாதையால் எனக்கு பெருமை வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன் என்று அழுகிறார்கள். இதை கேட்டு அவர்களும் அழுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள், அவர்கள் சஹாபாக்கள் பஜாரிலே இருவரும் அழுகிறார்கள். என்ன அழுகை? எங்களுக்கு பெருமை வந்து விடுமோ, பெருமையினால் நாளை மறுமையிலே நாங்கள் மாற்றிக்கொள்வோமோ என்ற பயம். பெருமையிலிருந்து தன்னை தற்பாதுகாப்பு செய்து கொள்ள என்ன வேலைகளை செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குபா மஸ்ஜிதுக்கு சென்று கிழமைக்கு ஒருவை அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி பள்ளிவாசலை கூட்டி அவர்களுடைய கையால் சுத்தம் செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே சாதாரண வேலைகளை, பணிவிடைகளை செய்வது. நான்காவது, பெருமையை பற்றி, அதனுடைய பாரதூரங்களை பற்றியுள்ள ஹதீதுகளை வாசிப்பது, படிப்பது, அதை பற்றிய பேச்சுக்களை கேட்பது, பணிவை பற்றி அதன் அவசிய முக்கியத்துவத்தினுடைய குர்ஆன் ஹதீஸுடைய சிறப்புகளை படிப்பது, அதை எப்படி உண்டு பண்ணுவது என்ற வழிமுறைகளை வாசிப்பது, கேட்பது, அப்படியான சபைகளில் அமர்வது, உலமாக்களிடத்திலே போய் நல்ல முதிர்ச்சியான பக்குவமானவர்களிடத்திலே அதற்கான வழிமுறைகளை கேட்பது, ஒரு டாக்டரிடம் வைத்தியத்தை கேட்பது போன்று, நோயை சொல்லி வைத்தியம் தேடுவது போன்று, பரிகாரம் தேடுவது போன்று, அதற்கு பொருத்தமானவர்களிடம் சென்று அதற்குரிய பரிகாரங்களை தேடுவது, அதற்குரிய வைத்தியத்தை பார்ப்பது. ஆறாவது, அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்வது. அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துக்கு, நஃப்ஸுக்கு இறையச்சத்தை தந்தருவாயாக. வஸக்கிஹா, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. அந்த கைரு மன் ஜக்காஹா, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துபவர்களில் நீ மிக கைரானவன், சிறந்தவன் என்ற துஆ. இதனை அரபியிலே கேட்கலாம். மாணவர்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே அந்த குத்துபாவிலே ஏதோ துஆ சொன்னார்கள், அது என்ன ஒரு துண்டிலே எழுதி தாருங்கள் என்றால் எழுதி தருவார்கள். மதரசாவை அணுகுங்கள். பாமர மக்கள், பொதுமக்களுக்கும் மதரசாவுக்கும் உலமாக்களுக்கும் இடையில் நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். அடிக்கடி மதரசாவுடைய பெரிய மாணவர்கள் உஸ்தாதுமார்களிடம் சென்று இந்த வழிகாட்டல்களை பெற்றுக் கொள்ளுங்கள், துஆக்களை கேளுங்கள், அதனை பாடமாக்கி சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். சுஜூத் சுன்னத்து தொழுகின்ற போது இந்த துஆக்களை அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வரும்போது இந்த துஆவை ஓதினார்கள். நீங்கள் இப்போது நினைத்தா கூட அதை பாடமாக்கி விட முடியும். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே வெளிச்சத்தை தருவாயாக, உள்ளத்திலே பிரகாசத்தை தருவாயாக. அந்த வெளிச்சமான பிரகாசமான உள்ளங்களில் கிபுரோ, பெருமையோ, அல்லது உலக ஆசையோ, பதவி மோகமோ அவைகள் வராது. எனவே இந்த துஆக்களை ஓதி, அல்லது அரபியிலே ஓத தெரியாது, பிரச்சனை இல்லை. யா அல்லாஹ் பெருமையிலிருந்து என்னை பாதுகாரு, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து என்று
எங்களுக்கு தெரிந்த மொழியில் அல்லாஹ்விடத்திலே கேட்பது. இந்த 5-6 விடயங்கள் சொல்லப்பட்ட இந்த முறைகளில் பணிவை உண்டாக்கி கொள்ள, பெருமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களுடைய வியாதிகளில் இருந்து எங்களை நீ குணப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய மாரிஃபத் என்னும் ஞானத்தை கொண்டு ஒளிமயமானதாக ஆக்குவாயாக. இஹ்லாஸை நசீபாக்குவாயாக. பெருமையிலிருந்து, கர்வத்திலிருந்து, மமதையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. பணிவான, உயர்ந்த, நல்ல அழகான பண்புகளை எங்களுக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை நீக்கி அருள்வாயாக. எல்லா இன, நிற, மொழி மக்களுக்கு மத்தியிலும் ஐக்கியத்தையும் அன்பையும் பரஸ்பரத்தையும் ஏற்படுத்த